Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் முதல் வீடியோ இந்த ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த சீரீஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்றதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு நான் Leetcode அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து டாப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து 145 ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸில். ஸோ ஈஸி ப்ராப்ளம், மீடியம் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த சீரீஸில். ஸோ எதுக்காக இந்த சீரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லாங்குவேஜஸ் பற்றியும் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் பற்றியும் இந்த சேனலில் நான் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ் தான் இல்லையா. ஒரு லாங்குவேஜை பற்றி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து ஆக்சுவலாக நம்ம லாங்குவேஜ் எல்லாம் எதுக்கு கற்றுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணணும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் கற்றுக்குறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலாக இன்டர்வியூஸில் தான் கேட்பாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சின்ன ப்ராப்ளம்ஸாக நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஜென்ரலாக கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த Leetcode வெப்சைட்டில் வந்துட்டு டாப் இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணி 145 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வந்து எந்த கம்பெனியும் திருப்பி கேட்க போகிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பப்ளிக்லி அவைலபிளாக இருக்குது இல்லையா எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்க ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம பிரெயின் வந்துட்டு இந்த பேட்டர்னை வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு சிமிலராக இருக்க ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வேறு மாதிரி கேட்டாங்கன்னா கூட இது வந்து அந்த மாதிரி சிமிலராக இருக்க ப்ராப்ளம், அதனால் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம், அதே சொல்யூஷன் வந்து இங்கேயே அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் வந்து நம்மளுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ராப்ளமெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டவுன் த லைன் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் ஒன் பை ஒன்னாக எல்லா ப்ராப்ளமையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாப் இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்து நீங்கள் Leetcodeல போய்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் Leetcodeல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஒன் பை ஒன்னாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட டிஃபிகல்ட்டி லெவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, டேரெக்டாக 1, 2, 3 இந்த ஆர்டர்லேயே வந்து நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே ஈஸி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அதனால் இவங்களே வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஆர்டர்லேயே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மிக்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் உள்ள ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு நாள் ஈஸி பண்ணுவீங்க, அடுத்த நாள் டிஃபிகல்ட் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு ரெஸ்ட் டே மாதிரி மறுபடியும் ஒரு ஈஸி ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அந்த ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்புட் எப்படி இருக்கும், அவுட்புட் எப்படி வரணும் உங்களுக்கு உங்கள் கோட் மூலியமாக, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்து கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய தாட் ப்ராசஸையும் நான் வந்து உங்களுக்கு இந்த சீரீஸில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து சொல்யூஷன் மட்டும் கொடுத்தேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக சொல்யூஷன் போயிட மாட்டோம் இல்லையா. நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். ஒரு அப்ரோச் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாதுன்னு தோணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு அப்ரோச்சுக்கு போவோம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு கொஷின் இருக்குது, ஒரு ஆன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஸ்கூலில் வந்து ரோட் மெமரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து புதுசாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இந்த கொஷினுக்கு எப்படி அதை நான் வந்து திங்க் பண்ணுறேன், எப்படி அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதோட சொல்யூஷனையும் கோட் பண்ணி இந்த எடிட்டர்லேயே வந்து அவங்க ரன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து நம்ம ரன் பண்ணி நம்ம கோட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஐடியாவை வந்து எப்படி நம்ம கோடாக மாற்றணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த இது மூலியமாக கற்றுக்கலாம். ஸோ அதனால் நான் கோடிங்கையும் வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த சீரீஸில். ஸோ லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நான் C++ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு நான் ரொம்பவே யூஸ் பண்ண லாங்குவேஜ். அதனால் மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக இருக்கிறது C++ தான். பட் உங்களில் நிறைய பேர் வந்து C++லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. மேபி நீங்கள் ஜாவா, பைத்தான் மட்டும் தான் யூஸ் பண்ணவங்களாக இருக்கலாம். பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பேசிக்காக நீங்கள் உங்கள் ஒரு கோடில் வந்து எப்படி இஃப் கண்டிஷன் எழுதணும், ஃபார் லூப் எழுதணும், இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். மெயினாக வந்து இந்த சீரீஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் C++லேயே ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் நீங்கள் கமெண்ட்ஸ்லலாம் நிறைய பேர் வந்து பைத்தான் பண்ணுங்கள், ஜாவா பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் சில ப்ராப்ளம்ஸில் நான் வந்து லாங்குவேஜை மாற்றி நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த வீடியோவெல்லாம் நான் அப்லோட் பண்ணோடனே டேரெக்டாக அந்த ப்ராப்ளமை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்களே வந்து அந்த ப்ராப்ளமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்த உடனே டேரெக்டாக அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்களே அந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணி அப்படி தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? டேரெக்டாக வந்து நான் பண்ணுற சொல்யூஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்களும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி உங்கள் அப்ரோச்சஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபெயில் ஆகி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை இல்லை ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்ற ஐடியாவோடு வாங்க. அந்த ஐடியாவெல்லாம் வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கப்புறம் நீங்களே வந்து திங்க் பண்ணி பார்க்கலாம். ஏன் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியல, ஓகே இந்த மாதிரி ஐடியா இருந்திருக்கு அதை நம்ம திங்க் பண்ண முடியல அப்படின்றத வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச்சோடு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் அந்த ப்ராப்ளம் சால்விங்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து 1 by 1 நான் ஒரு ப்ராப்ளமாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன ஃப்ரீக்வன்சியில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எனக்கு இல்லை. மேபி 1 ப்ராப்ளம் எவ்ரிடே மேபி அப்லோட் பண்ணலாம். பட் எனக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி 1 ப்ராப்ளமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 145 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோன்னே நீங்களே பாருங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்விங் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ விடாமல் சால்வ் பண்ணுங்கள், ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸில் வரும். ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா மேபி உங்களால் என்ன பண்ணணுன்ற ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு 3-4 ஹார்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் 4வது 5வது ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஐடியா வர ஆரம்பிக்கலாம். ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிவ் அப் பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, அதை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு புது ப்ராப்ளமோட உங்களை நான் பார்க்குறேன்.